ஹாய், ஹலோ. திஸ் இஸ் எஸ்கே. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டூடண்ட் ஒரு ஆரி ஒர்க் டிசைன் எடுத்திருந்தாங்க. அவங்களே வந்துட்டு வீட்லயே பண்றாங்கன்ற மாரி சொல்லி பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுல வந்துட்டு அவங்க என்ன டிசைன் மேக் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போட் நெக். போட் நெக் கீழயே வந்துட்டு ஒரு ஓவல் ஷேப் வர மாதிரி வந்துட்டு அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க பண்ண மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ட பாருங்க. லைக் கிட்டயே வந்துட்டு அவங்க ஷேப் போட்டு ஸ்டிச்சஸ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்படி பண்றப்ப அவங்களுக்கு இத ஃபினிஷ் பண்றதுக்கான அந்த இடமே கேப்பே சுத்தமா இந்த இடத்துல இல்ல. அதாவது இந்த இடம் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல சுத்தமா கேப்பே இல்ல. அப்போ நம்ப இந்த போட் நெக் ஃபினிஷ் பண்ணாலும் சரி, இல்ல அந்த ஓட்டைய நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணும்போதும் சரி, அவங்களுக்கு அந்த இடத்துல ஃபினிஷிங் வராது. இந்த இடத்துல இடிக்க ஆரம்பிச்சுரும். அப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆரி ஒர்க் பண்ண போறேன். இல்ல நான் ஜெனரலாவே போட் நெக் பண்ணிட்டு, அது கீழ வந்துட்டு எனக்கு ஒரு ஹோல் ஷேப்ல வந்துட்டு ஒரு டிசைன் வேணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா, அட்லீஸ்ட் நீங்க 1 to 1 1/2 இன்ச்சஸ் கேப் இருக்கணும். அந்த அளவு கேப் இருந்தா தான், நீங்க கேன்வாஸ் வச்சு இந்த இடத்த ஃபினிஷ் பண்ணும்போதும் சரி, இல்ல கிராஸ் பீஸ் வச்சு இத ஃபினிஷ் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு லைனிங் வச்சு அடிச்சு திருப்புனாலுமே சரி, இந்த இடம் உங்களுக்கு ஃபினிஷிங்கா வரும். வித்தவுட் தட் உங்களுக்கு ஃபினிஷிங் கம்மியா வரும். இப்ப அந்த இடத்துல நாட் வச்சுக்க போறோம், இல்ல வேற எதனா டிசைன் மேக் பண்ண போறோம்னா, அதுக்கேத்த மாரி நம்ம பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாரி ஒரு நெக் வச்சுட்டு, கீழயே இந்த மாரி ஓவல் ஷேப் வைக்க போறேன் அப்படிங்கிறப்ப, இதெல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு தான் மார்க் பண்ணிட்டு ஆரி ஒர்க் போட ஸ்டார்ட் பண்ணணும். இல்லன்னா, இந்த மாரி பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட்லருந்து பண்ற மாதிரி. இதே மாதிரி நெறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்மளோட எஸ்கே ஃபேஷன்ஸ ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.